நம்ம கூட இப்ப சம்பத் ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க, இன்னைக்கு வந்து சேலத்தோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட நூல் இந்த வந்து சேலத்தின் எழில்முகம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஈசன் எழில்வெளியன் அவர்கள் எப்படி உங்களுக்கு பழக்கம், அவர்கிட்ட என்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? என்னுடைய தங்கையை அவருக்கு கொடுத்துருக்கேங்க. தங்கையே கொடுத்துருக்கோம். என்னுடைய தங்கையும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவருடைய மாப்பிள்ளையை நாங்கள் அடைஞ்சதுக்கு எங்களுக்கு என் குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தைக்கு நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவரோட தொழில் ரீதியாக நல்ல விளம்பரப்படுத்தி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு திருமண வைபவத்தினும் ஒவ்வொரு கிஃப்ட்டும் மாதிரி கொடுத்து எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்துறாரு. ஒரு பீரோ வாங்கினா ஒரு குட்டி பீரோ இலவசம், பொங்கல் விழா என்றால் பொங்கல் பானை, கரும்பு, இதை எல்லாம் அனைத்தும் கொடுத்து எல்லாரும் ஊக்கப்படுத்துகிறார். நல்லபடியாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஐயா ஈசன் துரைசாமி அவர்கள் சிறந்த ஒரு மாமனிதர். அவருடைய வழியிலே இவரும் நல்லபடியாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க அவர்கிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம், மாப்பிள்ள அதெல்லாம் தந்து ஒரு மனிதரா பார்க்கும்போது பன்முகத்தன்மை கொண்டு இருக்காரு. அதுல இவர்கிட்ட தொழில் ரீதியா அவர் கடைக்கு போனா இப்படிதான் இருக்கும், இல்ல அவரோட சமூக விஷயங்கள் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவர் தொழில சமூகத்தை ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. ரெண்டையும் பிரித்து பார்க்கறது இல்லை. நல்லபடியாக உறகிற கஸ்டமர்களை வந்து அவர் தன்னுடைய உறவாக நினைச்சு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வியாபார நோக்கம் ஒன்று இருக்கும். இவர்கிட்ட வியாபார நோக்கி எதை சார்ந்த மாதிரி இருக்கு? வியாபார நோக்கம் வரவர்களுக்கு நல்ல வரவேற்பு, தரமான பொருள், நல்ல குறைவான விலை, இந்த மாதிரி கொடுத்துட்டு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. இதை வந்து இந்த புத்தகம் வந்து இன்னும் சேலம் மக்களுக்கு எப்படி இது பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சேலத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல அறிமுகமான ஒரு இது. நானே இதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் புத்தகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வியப்பான விஷயங்கள். சரிங்க, ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.